ரீசென்ட்டா நான் வந்து டயர்ட் மோட்ல போனனால சரியா என்னால வீடியோ போட முடியல. இன்னைக்கு பேங்க்குக்கு தான் கிளம்பிட்டேன். இந்த டாப் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. எம் சைஸு. மேபி எஸ் வாங்கியிருக்கலாம். கரெக்ட்டா இருந்திருக்கும். பட் நான் எஸ் தாங்க போட்டேன். அது எம் வந்துருச்சு. பட் இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். பிரைஸ் தான் ஷாக் ஆயிருவீங்க. ரொம்பவும் கம்மி. வேணா நான் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துரும். ஸோ காலையில மார்னிங்கே வந்து நான் பேங்க்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவ வந்து எங்க அப்பா ஸ்டாண்ட்ல பார்த்துட்டு அவங்களே பிக்கப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மகாராஜா தான் போனோம். எனக்கு என்ன பிளான்னா, பாப்பாக்கு பர்த்டேக்கு டெக்கரேட் பண்றதுக்கு ஏதாவது பார்க்கணும். ஒருவேளை அங்க செட் ஆகலாட்டி நான் ஆன்லைன்ல இப்ப ஆர்டர் பண்ணா தான் எனக்கு சரியா இருக்கும். ஸோ அதனால விசிட் பண்ணிட்டு போயிரலான்னு தான் வந்தேன். அதே மாதிரி பார்த்தேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அதனால வந்து ஆன்லைன்லயே பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நீ மகாராஜா வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம வந்திருக்கன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பரவாயில்லையே ஒண்ணுமே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அங்கிருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு எங்க அப்பாவ வந்து ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு நாங்க ரிட்டர்ன் பேங்க்குக்கு போயிட்டோம். பேங்க்ல ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பேங்க்குக்கு வர்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்காது? எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ வந்துட்டு டக்குன்னு அந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நாங்க எங்கேயும் போல. வீட்டுக்கு தான் போறோம். இதோட இந்த வ்ளாக முடிச்சுக்கிறேன். டாடா பை பாய்.